வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இந்து மலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தலைப்பை பார்த்து கொஞ்சம் குழம்பியிருக்கீங்க. அதாவது திருச்செந்தூரில் பார்ப்பனர்கள் பல லட்சம் கொள்ளையடிக்க திட்டம், துணை போகும் இந்து அறநிலையத்துறை. இதெல்லாம் பார்த்தா என்னன்னு ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் குழம்பலாம். இதில் என்ன திடுக்கிடும் உண்மைகள் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இதை பற்றிய செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சரி, திருச்செந்தூர்ல பார்ப்பனர்கள் பல லட்சம் கொள்ளையடிக்க திட்டம்னு சொல்றீங்க, என்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேதியோட நான் சொல்லுவேன். இந்த மாதம், அதாவது 2026 மே மாதம் 30ஆம் தேதி காலை சுமார் 6 மணிக்கு தொடங்கி இரவு 9-10 மணி வரை இந்த கொள்ளை நடக்க போகுது. திருச்செந்தூரில் யாரால் நடத்தப்பட போகிறது? பார்ப்பனர்களால் நடத்தப்பட போகிறது. யாரிடமிருந்து கொள்ளையடிக்க போகிறார்கள்? பார்ப்பனர்கள் யாரிடமிருந்து சொல்றதை விட எங்கே இருந்து கொள்ளையடிக்க போகிறார்கள் மாதிரி தெரிஞ்சுக்கலாமா? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல தான் இந்த கொள்ளை சம்பவம் நடக்க போகுது. மணி ஹெய்ஸ்ட் ரேஞ்சுக்கு காலையில 6 மணிக்கு தொடங்கி ராத்திரி 9 மணி வரை நடக்க போகுது. அது என்ன மணி ஹெய்ஸ்ட் ஸ்டைலில் அப்படின்றீங்களா? மணி ஹெய்ஸ்ட் சீரீஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, மற்ற ராபரி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு வெளியே போயிடுவாங்க. இது வந்து உள்ள போய் கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு காலையில அப்படியே நம்ம நாள் கணக்காக அடிப்பாங்கல்ல, அது மாதிரி இவர்கள் மணிக்கணக்காக அந்த கொள்ளையை அடிக்க போகிறார்கள். அதுவும் குறிப்பாக மே மாதம் 30ஆம் தேதி. சரி, இதெல்லாம் தெரியுதே சார், எங்கன்னு கேட்டா திருச்செந்தூர் கோயில்லன்னு வேற சொல்றீங்க. இதை நீங்க காவல்துறையில எல்லாம் சொல்லணும்னா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த கொள்ளைக்கு காவல்துறையில இருந்து பாதுகாப்புக்கெல்லாம் போலீஸ்லாம் வேற போடுவாங்க. என்ன சார் அடிக்கிட்டே போறீங்க, ஏதாவது கொஞ்சம் சொல்லி தொலைங்க அப்படின்றீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. வர 30ஆம் தேதி வைகாசி விசாகம். சரியா? இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த கொள்ளையை அவர்கள் அடிக்க போகிறார்கள். கோயில் நகையை வா அப்படின்னு கேட்டா கோயில் நகையெல்லாம் இல்லை கோயில் உண்டியலையானா அதுவும் கிடையாது. பக்தர்களிடமிருந்து கொள்ளையடிக்க போகிறார்கள். இதுக்கு இந்து அறநிலையத்துறையின் துணையா அப்படின்னு வேற போட்டிருக்கீங்களே, அது என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிட்டே வராங்கன்னா உடைச்சு பேசும். இன்னைக்கு காலையில இந்து அறநிலையத்துறையில இருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னா, திருச்செந்தூர் கோயிலில் வைகாசி விசாகத்துக்கு பக்தர்களுக்கான சிறப்பு தரிசன கட்டணத்துக்கான டிக்கெட்டுகள் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வகையான டிக்கெட்னு எனக்கு சரியா தெரியல. நான் சின்ன வயசுல பார்த்தப்போ 20 ரூபா 100 ரூபாய் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இப்போ மேபி 100 500 அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நல்ல விஷயம் தானே சார், பக்தர்கள்ட்ட பணம் வாங்கி அப்படி போறதை விட எல்லாருமே ஃப்ரீயா போய் பார்க்கலாமே, இதுல என்ன சார் கொள்ளை அப்படின்றீங்களா? நம்ம மக்களுக்கு வந்து எப்பவுமே பொறுமை கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, முண்டி அடிச்சு போகணும்பாங்க. அப்படி போக முடியலன்றப்ப என்ன டிக்கெட் இந்த மாதிரி வாங்கிட்டுலாம் போவாங்க. இந்த டிக்கெட் போடுறதுக்கு காரணமே என்னன்னா, பார்ப்பனர்களின் நூதன கொள்ளையை தடுப்பதற்காகத்தான். சரியா? அதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த முறை இந்து அறநிலையத்துறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணா என்ன நடக்கும்? திருச்செந்தூர்ல வைகாசி விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் பேர் வருவாங்க. 1 லட்சம் குடும்பங்கள்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு 1 லட்சம் பேர் கண்டிப்பா அதுக்கு வருவாங்க. இதை வந்து நம்ம ஐயா சுகி சிவம் பேசும்போதுதான் சொல்லுவாரு, ஏன்பா இப்படி இருக்கீங்க, பழனி முருகனை பங்குனி உத்திரத்தன்னைக்கே தான் போய் பார்க்கணுமா, மற்ற நாள்ல எல்லாம் போய் பார்க்க கூடாதா? ஏன் இப்படி பக்தியின் காரணமாக போய் அடிச்சுக்கிட்டு மூடிட்டு ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார். அதைத்தான் நானும் இங்க சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்லை. எல்லாரும் அடிச்சுக்கிட்டு முண்டிக்கிட்டு அன்னைக்கு தான் போய் நிற்பாங்க. இந்த 1 லட்சம் பேர் அங்கே போனாங்கன்னா என்ன நடக்கும்? கியூ பெருசாகும். அது ஒரு விஷயம். சரி, அது இருந்துட்டு போட்டோம். அது பக்தர்கள் பக்தி, அதை நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து டோட்டலா வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ கேன்சல் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அங்க ஏஜென்ட்டுகள் வருவாங்க. என்ன ஏஜென்ட்டுகள் வருவாங்க சார்?
கியூவில் நிற்க வேணாம், வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். சரிங்க சார் போகலான்னா எவ்வளோ வேணும், ஆளை கவுண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என் நண்பர்லாம் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, அவர் வந்து பணம் கொடுக்குது திருச்செந்தூர் கோயிலில் அந்த அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அர்த்த மண்டபம் வரை போயிருக்கேன். அர்த்த மண்டபம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த கோயிலில் உள்ளே போனீங்கன்னா அந்த கொடிமரம் இருக்கும், கொடிமரத்தை தாண்டின உடனே மக்கள் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமை தாண்டி உள்ளே போனீங்கன்னா கர்ப்பகிரகம் இருக்கும், அங்கே உள்ளதான் சிலையை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு கர்ப்பகிரகத்துக்கு பார்ப்பனர் பூசாரிகள் மட்டும்தான் போவாங்க. இந்த அர்த்த மண்டபத்துக்கு எல்லாரையும் கூட்டு போக மாட்டாங்க. ஸ்பெஷல் விஐபிஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த நிர்வாக அதிகாரி ஏற்பாடு பண்ணி அவங்கள அது வரை கூட்டு போய் சாமி பார்த்துட்டு வெளியே கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பன பூசாரிகள் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்போன்னா நான் சொல்றது வந்து சிறப்பு தரிசன தன்மைக்கெல்லாம் கிடையாது. சாதாரணமான நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து கோயில் கூட்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கியூவில் நிற்கிறதுக்கு சோம்பல் பட்டீங்கன்னா கையில் சில ஆயிரங்களை கொடுத்தீங்கன்னா உங்களை பின்பக்கமாக கூட்டு போயிடுவாங்க. பின்பக்கமானா எதிர் வரிசையில், அதாவது கோயிலை வந்து வலம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, வலம் வர்றதுன்னா நடுவில் இப்படி சிலை இருக்குன்னா இப்படி போய் இப்படி சுற்றி இப்படி வெளியே வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட காசை எடுத்து இந்த பக்கமாக கூட்டு போய் அது உள்ளே கூட்டு போய் விட்டுருவாங்க. அதாவது பக்தர்கள் சாமியை பார்க்கறதுக்கு உள்ள போற வழி இருக்குல்ல, அந்த வழிக்கு ரிவர்ஸ்ல கூட்டு போய், அதாவது அவங்களாம் வெளியே வர்ற வழியா உங்களை உள்ள கூட்டு போவாங்க. கூட்டு போய் காமிச்சிட்டு உங்கள்கிட்ட வெளியே காசை வாங்கிட்டு தான் உள்ள கூட்டு போவாங்க. கூட்டு போய் எல்லாத்தையும் அந்த அர்ச்சனை பண்றது எல்லாத்தையும் அதை பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சு கூட்டிட்டு நேராக வெளியே வந்துடுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, வரக்கூடிய இடத்துல சில ஆயிரக்கணக்கான பேர், எப்போ சில ஆயிரக்கணக்கான பேர் ஆளுக்கு ஒரு 3000 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 பேர் 3000 ரூபா கொடுக்க ரெடியா இருந்தாலே என்னாச்சு, கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ஆச்சு. இதுல ஒரு 3, அதுல ஒரு 3, 6 சைபர், 7 சைபர் தான் 1 கோடி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6 சைபர் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய். 1000 பேர் பணம் கொடுத்தாலே இந்த 3000 ரூபாய்ன்றதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கே வந்து 1500 2000 கொடுத்து தேட்டரில் போய் படமே பார்க்குறாங்க. சாமி பக்தின்னு வரும்போது 3000 ரூபாய் செலவு பண்ணுறது, அதுவும் ஒரு மொத்த ஃபேமிலிக்கு சேர்த்து 3000 ரூபாய். ஒரு 3 பேர் 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி, அதுக்கு ஒரு 3000 ரூபாய். இல்லை ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னு அவன் கேட்குறானே வச்சுக்கோங்க. அப்போ சில ஆயிரக்கணக்கான பேர், அதாவது ஒரு 5% போனாங்கனாலே என்னாச்சு, 1.5 கோடி ரூபா வசூல் பண்ண போகிறாங்க. எவ்வளவு? ஒரு 5000 பேர் ஆளுக்கு 3000 ரூபாய் கொடுத்து உள்ள போனாங்கன்னா மொத்த வசூல் எவ்வளவு? 1.5 கோடி. எவ்வளவு நேரத்துல? காலையில தொடங்கி நைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு 10, 12, 13 மணி நேரத்துக்குள்ளேயே சர்வ சாதாரணமாக அந்த பார்ப்பனர்கள் சுமார் 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறாங்க. இந்த 1.5 கோடி ரூபாய் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏதுவாக அரசாங்கத்திலிருந்து, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மூலமாகவே, அதுக்காக தான் நம்ம எல்லாம் அடிச்சுக்கிட்டோம். பாருங்க, இந்து அறநிலையத்துறைக்கு கொண்டு ஒரு பார்ப்பனரை அமைச்சரா போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். ஸ்டெப்பு. இன்னைக்கு தேதி என்னங்க ஆக போகுது? 11ஆம் தேதி பதவி ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு தேதி வெறும் 27, 28 தேதி தான் ஆகுது. 30ஆம் தேதி இந்த விழா நடக்க போகுது. வெறும் 20 நாளைக்குள்ள அந்த பார்ப்பனர்களுக்கு திருட்டு வழியில பணம் சம்பாதிப்பதற்கு எப்படி ஒரு வழிவகுத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சார், அவங்க கோயிலில் பூஜை பண்றாங்க, அவங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு இது இருக்கா, ரைட்ஸ் இருக்கு, அதனால அவங்க கூட்டு போனா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு தான் இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று உருவாக்குனது. இது போன்ற மக்களிடமிருந்து பணம் பறிக்கும் வேலைகள் நடக்கக்கூடாது, அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சிறப்பு தரிசனம் அப்படின்னு டிக்கெட் போட ஆரம்பிச்சது. அதாவது எப்படி இருக்கும்னா, ஒரு கியூ இருக்கும், அது ஜென்ரல் கியூ, அது அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு கியூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கியூவா இருக்கும். அந்த கியூ வந்து கொஞ்சம் இந்த ஜென்ரல் கியூவோட கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு வழியில போகும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் டிக்கெட் இருக்கும். அந்த 500 ரூபாய் டிக்கெட் என்ன பண்ணோம், இந்த 100 ரூபாய் டிக்கெட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இன்னொரு இடத்துல கொண்டு போய் உள்ள சேர்த்து விடும். அங்க உள்ள அலோவ் பண்ணும்போது எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஜென்ரல் கியூல வர்றதுல 5 பேர், 100 ரூபாய் டிக்கெட்ல வர்றதுல ஒரு 5 பேர், 500 ரூபாய் டிக்கெட்ல வர்றதுல ஒரு 5 பேர், இப்படி உள்ள 15 பேரா உள்ள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும், எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன்ல உள்ள போயிட்டே இருப்பாங்க. பணம் கொடுத்தவர்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி போன வசதியும் கிடைக்கும். அதுக்காக பணம் கொடுத்ததுனாலேயே அவங்க மட்டும் முன்னாடி அனுப்பலாம் மாட்டாங்க.
இதுல 5 ஜெனரல் கியூல ஒரு 5 பேர், 100 rupees டிக்கெட்ல 5 பேர், 500 ரூபாய் டிக்கெட்ல 5 பேர், இப்படிதான் உள்ள போவாங்க. இப்படி போகும்போது நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 1000 பேர் 500 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்கன்னு வைங்களேன், 5 லட்சம் ரூபாய். ஒரு 1000 பேர் 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்கன்னு வைங்களேன், 1 லட்சம் ரூபாய். சரி, இதை கொஞ்சம் கூட்டி கணக்கு போட்டு பாருங்க. இதுல ஒரு 10,000 பேர், ஏன்னா 100 ரூபான்றது டிக்கெட் கம்மி, டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஒரு 10,000 பேர் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துடும். கரெக்டா? அதாவது 1000 100 போட்டீங்கன்னா 10 லட்சம், 10,000. சாரி, தப்பா சொல்லிட்டேன். அது ஒரு 1 லட்சம் ரூபாய் வரும். இந்த அதே போல இன்னொரு 10,000 பேர், சாரி திரும்ப கணக்கு தப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். 10,000 + 2 செய்தோம்னா 4 2 6 10. இப்போ ஒரு 10,000 பேர் 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய். ஒரு 10,000 பேர் 500 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 50 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் கோயிலோட வருமானமா வரும். அந்த வருமானம் எங்க போகும்? கோயிலோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், எந்த பார்ப்பனர் வீட்டுக்கும் போகாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ரூபாய் அந்த கோயிலுக்கு வர வேண்டிய வருமானம் அது. அதை கெடுத்து கோயிலுக்கு வர வேண்டிய வருமானமாகிய ஒரு 70 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் வருமானத்தை காலி பண்ணி பார்ப்பனர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி பண்றதுக்கு சிம்பிளா ஒரு கையெழுத்து போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நாங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்து அடிச்சுக்கிறது தான். பார்ப்பனர்கள் யாரோட பணம் இது? பொதுமக்களோட பணங்க. அது பொதுமக்களோட பணம் யார்கிட்ட போகணும்? பொதுமக்களுக்கு சொந்தமான அந்த கோயிலுக்கு போய் சேரணும். கோயிலும் மக்களுக்கு தான் சொந்தம், சரியா? அது கோயில் வேற யாருக்கும் சொந்தம்லாம் கிடையாது. யாருக்கு சொந்தம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொந்தமானதுதான் திருச்செந்தூர் கோயில். அப்ப அந்த மக்களின் பணம் அந்த கோயிலுக்கு போச்சுன்னா அந்த கோயிலோட கணக்குல உள்ள போகணும். அப்ப அந்த பணத்தை வச்சு என்ன யூஸ் பண்ணுவாங்க? அங்க மாணவர்களுக்கு விடுதியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த விடுதிகளை மெயின்டைன் பண்ணுவாங்க, அன்னதானம் போடுறாங்க, அந்த அன்னதான செலவுகளுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி கோயில் சார்ந்த கோயில் செலவுகளுக்கு அந்த பணம் போய் செலவாகும். இந்த ஒரு நாள் கலெக்ஷன் ஆகக்கூடிய பணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ரொம்ப ரஃப்பான கணக்கு. 1 லட்சம் பேர்ன்றது ரொம்ப சாதாரணமா வருவாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு. அப்ப அவ்வளவு பேர் வரும்போது இந்த இடத்துல இந்த சிறப்பு கட்டணம்னு ஒண்ணு போட்டு வைக்கும்போது என்ன ஆகுது? இடைத்தரகர்கள் உள்ள போது கூட்டடிக்காம இருக்க முடியும். அதாவது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, கவர்மெண்ட் டாஸ்மாக் கடை போடலன்னா கள்ளசாராயம் வைப்பாங்கல்ல, அதே போலத்தான் இங்கேயும் நடக்கும். இங்க என்ன நடக்குது? கோயிலுக்கு நேரடியாக வர வேண்டிய பணம் ஒரு 70 லட்சம் ரூபாய் பணத்தை இப்படி பார்ப்பனர்கள் தங்கள் வசதிக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு அடிப்பாங்க. ஏன்னா கோயிலை பொறுத்தவரை டிக்கெட் ஃபிக்ஸ் ஆகிடும், 100 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு. இதே பார்ப்பனர்கள் நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஆளை பார்த்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் சொல்லுவாங்க. கொஞ்சம் மோதிரம் போட்டிருக்காரா, சரி ஒரு 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்பா. இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு 2000 ரூபாய் கொடுங்க இப்படின்னு சௌரியத்துக்கு ஒரு டிக்கெட்டை வச்சு ரேட்டை போட்டு, அதாவது விஜய் போன்றவர்கள் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விட்டாங்கல்ல, அதே வேலையை வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் கோயில்ல பிளாக் டிக்கெட் வைக்க போறாங்க. வர 30ஆம் தேதி திருச்செந்தூர்ல பிளாக் டிக்கெட்ல பார்ப்பனர்கள் சுமார் 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறார்கள். அந்த சம்பாதிப்பது நேர்மையான வழி கிடையாது, பக்தர்களை ஏமாற்றும் வழி. ஏனென்றால் சிறப்பு கட்டண டிக்கெட் கிடையாதுன்னா அத்தனை பேரும் பொது லைன்ல தான் போகணும்னு சொன்னாதான் அது நேர்மையான விஷயம். ஆனா அதை அப்படி மக்களுக்கு யாரை தெரியும் புரோக்கர்னு? இவங்களா போவாங்க. போயிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க மாதிரி ஆளா இருந்ததுன்னா டக்குன்னு போய் அப்ரோச் பண்ணி வாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள கூட்டு போயிடலாம், நேராவே போய் உள்ள போய் பார்த்து வந்துடலாம். இப்படியே சொல்லி 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 காலையில 6 மணில இருந்து, ஏன்னா இந்த கோயில் அந்த வைகாசி விசாகத்துக்கு மக்கள்லாம் விடிய காத்தாலே வந்துடுவாங்க. நீங்க 5:30 மணிக்கு போனீங்கன்னாலும் கூட்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அங்க இந்த பக்தியில அப்படி போவாங்க. அதுவும் பகலாக பகலாக கூட்டம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும். சாயங்காலத்துலாம் கூட்டம் பிச்சுக்கிட்டு போகணும்னு வைங்களேன். அப்போ ஒரு பெரிய வசூல் வேட்டை. குறைஞ்சது என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 கோடி ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்க போறாங்க. அதை சம்பாதிப்பதற்கு இந்த அறநிலையத்துறையை கையை உடைச்சு கையெழுத்து போட வச்சு டிக்கெட்டு கிடையாதுன்னு ஆக்கி, இப்போ புரிஞ்சுக்கிங்க அறநிலையத்துறை எதனால் பார்ப்பனர்கள் கைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே. ஏனென்றால் இதே வேலையை தான் அவங்க இனிமே எல்லா கோயிலையும் செய்ய போறாங்க. வருஷம் பூரா ஏதாவது ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்,
ஒவ்வொரு ஸ்பெஷல் டேக்கும் அந்தந்த ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்க போறாங்க. இன்னைக்கு வைகாசி விசாகம் வந்திருக்கு, அடுத்தால ஒவ்வொன்றா ஒவ்வொரு சிறப்பு நாட்களா வரும். ஒவ்வொரு சிறப்பு நாட்கள் வரும்போதும் பாருங்க, இந்த கோயிலில் சிறப்பு தரிசன டிக்கெட் கேன்சல், சிறப்பு தரிசன டிக்கெட் கேன்சல்னு ஒவ்வொரு ஊருக்கும் வரப்போகுது பாருங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு அறநிலையத்துறை ஒரு பார்ப்பனரிடம் அமைச்சராக கொடுத்ததன் விளைவு பக்தர்களுக்கு இடைஞ்சல் தான் வரப்போகுது. என்ன போன்ற ஆட்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. பக்தர்களுக்கு முழுக்க முழுக்க இடைஞ்சல் ஆக போகுது. எல்லாரும் தன் பணத்தை இழந்து நிற்க போகிறாங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.